ஆல்மோஸ்ட் அந்த கவின் செத்து ஒரு வாரம் ஆச்சு. அது சம்மந்தமாக ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். அது ஒரு போஸ்ட்டுன்றதை விட ஒரே மாதிரி போஸ்ட்டு தான் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். அது ஏன் நம்மளே சுற்றியே சர்க்குலேட் ஆகிட்டுச்சுன்றது தெரியல. நானும் முதல்ல சரி ரைட் ஏதோ தெரியாமல் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இதில் அவங்களுக்கும் ஒரு ஆதங்கம்லாம் இருக்குமா இல்லையா, அதனால் பேசுகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அப்படித்தாண்டா பண்ணுவோம், அப்படித்தாண்டா செய்வோம் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போ தான் வந்து உரைச்சிச்சு. இது ஒரு கவினோட முடிய போகிறது இல்லை, கவினு கடைசியும் இல்லை, இது கம்மா கூட வைக்கல, கண்டினியூவேஷன் கண்டிப்பாக உண்டு, இதுக்கு ஒரு எண்டுன்றது கிடையாதுன்றது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்லி போட்டிருக்காங்க, நான் வருத்தப்பட்டிருக்காங்க. ஒரு குடும்பம் அழிஞ்சு போச்சு, ஒரு கண்ணியமான குடும்பம் நாசமாகி போச்சு. நான் கூட கவினைத்தான் சொல்கிறாங்க நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க சுர்ஜித்தை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன் சுர்ஜித்துக்காக ஃபீல் பண்ணக்கூடாது, தாராளமாக ஃபீல் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு வேளை சுர்ஜித்தோட அந்த தங்கச்சி இருக்குல்ல, தங்கச்சியோ அக்காவோ, அந்த பொண்ணு மேலே இவன் ஆசிட் ஊற்றிருக்கான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறான், இல்லை அந்த பொண்ணை வந்து தப்பாக படம் பிடிச்சி வச்சுருக்கான், இல்லை அந்த பொண்ணை வந்து லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக சுர்ஜித் பண்ணதில் உண்மையில் நானும் உடன்படுறேன், எந்த தப்பும் கிடையாது. இப்போ இந்த ரித்தன்யா பொண்ணு இருக்குல்ல, அந்த ரித்தன்யா பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு அவனையெல்லாம் நிற்க வச்சே வெட்டலாம், அவனை மட்டும் இல்லை குடும்பத்தையே வெட்டலான்னு வைங்கள, அதுக்கெல்லாம் எவனும் கோவப்பட போகிறது கிடையாது. இங்கே சந்தோஷம்தான் போடுவாங்க, அந்த தம்பியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் இதுக்கு எப்படி சார் என்ன சொல்லி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபோட்டோ ஒன்று போட்டுடுறாங்க, அவ்வளோ மெடல்ஸ் ஸ்டேட்டு நேஷ்னல்னு சொல்லி பயங்கரமாக எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி, உண்மையிலே கஷ்டப்பட்டு உழைச்சி அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு எய்ம் இருந்திருக்கு. அவனை அவங்க அப்பா அம்மா மாதிரியே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளாக போயிடணும், உண்மையில் அதுக்காக தான் அவங்க வளர்த்துருப்பாங்க, அதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ அவன் வாழ்க்கை நாசமாக போச்சு, அதுலேயும் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. நாசமாக போச்சுன்னா என்ன, கவர்மெண்ட் வேலை கிடைக்காது, அவ்வளோதான். இதுக்காக அவன் வந்து ஃபீல் பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்கலை. அவனை தூக்கி வச்சு அவனை தங்கமாக பார்த்துக்கிறதுக்கு பக்கத்துலேயே வச்சு இதே மாதிரி பல காரியங்களை பண்ணுறதுக்கு இந்நேரம் பல பேர் பிளான் போட்டிருப்பாங்க. இவனை எப்படி இனிமேல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஐகான், அவ்வளோதான். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கவின்ற ஒரு கன்றாவி பையன் பண்ண கன்றாவி வேலையினால் ஒரு நல்ல மானமுள்ள குடும்பம் செதஞ்சு போச்சு, பிள்ளைய பறி கொடுத்துட்டு பெற்றவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்கடா, இல்லை எப்படி பேச மனசு வருதுன்றது தெரியல, சப்போர்ட் பண்ணலை. ஆனால் இதையெல்லாம் வந்து அதாவது நம்ம ஒரு சுர்ஜித்து வந்து பண்ணிட்டான், பல சுர்ஜித்து வந்து பண்ணுறதுக்காக வெளியில் தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள கொஞ்சம் கூட அந்த ஃபீல் அப்படின்றது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அதை நான் எல்லோரும் இவ்வளோ தூரம் இப்போ புலம்புறாங்க இல்லையா, என்னடா அது ஏன்டா இப்படி அலையிறிய, என்னடா பண்ணி கிழிக்க போறிய, அது எங்கடா உங்களுக்கு வந்து நிற்க போகுது, எதுலடா அது இருக்கு, அந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளேயே தோணிக்கிட்டு இருக்கு இல்லையா. இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் அது தெரியாதுடா, எங்களுக்கு மட்டும்தான் அது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டு இருக்கான். வெறும் இந்த சுர்ஜித்தை சேர்ந்த அந்த சமுதாயம் மட்டும் இல்லை, கவினை சேர்ந்த சமுதாயமும் நினச்சிக்கிட்டு இருக்கு, அவனுக்கு கீழே இருக்க சமுதாயமும் நினச்சிட்டு இருக்கு, அவனுக்கு கீழே இருக்க சமுதாயமும் அதை நினச்சிக்கிட்டு இருக்கு. இது ஒவ்வொருத்தனுக்குள்ளே இருக்கிற ஒரு வியாதி தான். ஏதோ ஒரு இடத்துல ஒரு பையன் செத்து போயிட்டான்றதுனால ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லாருமே அப்பாவங்க அப்படின்லாம் கிடையாது, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை போட்டு இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது பிரச்சனை கிடையாது. இவ்வளோ படித்தது என்ன புண்ணியம், இப்போ பிரச்சனை அந்த பையனோட வாழ்க்கையும் வேஸ்ட்டு தான். அந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ அவனையும் தப்பாக ஃபீட் பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ராங், இந்த சிட்டியில் அந்த சிப்பை சொருவாங்க இல்லை, அந்த மாதிரி அவனுக்குள்ளே அந்த சிப்பை சொருகி அவன் என்னப்பா பண்ணுவான், பிறக்கும் போதே அவன் என்ன அறுவாரோடையா பிறந்தான், இல்லை அதே வெறியோடையா பிறந்தான், வளர ஏற்றி விட்டு அவனை ஒரு இந்த ஸ்டேஜில் கொண்டு போய் நிற்க வச்சுருக்காங்க, அவ்வளோதான். படித்தது எதுக்காக படிக்க வைக்கிறதுனா 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும், எது நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். எல்லாரும் முதல்ல ஒன்றுன்ற ஒரு மனப்பான்மைக்கு வரணும். பேசி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பேசி இருந்திருக்கலாம். போடுறது தான் வீரம். அறுவாள் எடுத்து வெட்டி விட்டா அவன் தான் வசந்தவன்,
அவனுக்கு தைரியம் ஜாஸ்தி. வெட்டுறவனை விட வெட்டு வாங்குறவனுக்கு தைரியம் ஜாஸ்தி. உண்மை. செத்து போனான் பார்த்தீங்களா, அவன் தான் தைரியசாலி. போட்டவன் கூட உன்னால் உன் வீட்டு பொண்ணு அடக்க முடியல, அந்த பொண்ணுக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள்லாம் இருக்குமா இருக்காதா? மனுஷி தானப்பா. அடா ஒன்றும் இல்லை, ஒரு நாயோ குரங்கோ எல்லாமே கேட்டால் சொல்லுவாங்க, நாயோட சேரும், குரங்கு குரங்கோட சேரும். அந்த டைலாக் எல்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி தான் சிங்கத்தோடு தான் சேரும். இவங்களெல்லாம் திருத்த முடியாது சார். அதெல்லாம் என்னத்தை சொல்ல, அவ்வளோதான். இது அவங்க நினச்சி அதை திருந்தணும். அவங்க அதை நினச்சி வருந்தவும் தயாராக இல்லை, திருந்தவும் தயாராக இல்லை.